சார் ஜாதியை ஊக்குவிக்கணுமா ஜாதியை ஒழிக்கணுமா? ரெண்டுக்கும் ஒரே ஒரு வார்த்தையில் பதில் சொல்லுங்க சார். நம்ம ஃபியூச்சர்ல ஜாதியை ஒழிக்கணுமா அல்லது ஜாதிகளை அடையாளப்படுத்துவதன் மூலம் பதில் சொல்றேன் கேளுங்க. ஜாதிகளை அடையாளப்படுத்துவதன் மூலம் ஜாதிக்குள் சில ஜாதிகள் முன்னேறி சில ஜாதிகள் முன்னேறாமல் இருந்தால் அந்த முன்னேற்ற பாதையின் தடுப்பணைகளை தடுத்து நிறுத்துவதன் மூலம் ராகுல் காந்தி தெளிவாக சொன்னார், there shall come a time when all these reservations will not be required. ஒரு நாள் வரும், அனைவருக்கும் சமமான வாய்ப்புகள் அளிக்கப்பட்ட பின்னால் இந்த ஜாதி கணக்கெடுப்பு, இந்த ஜாதி ரிசர்வேஷன் என்பது தேவையில்லாத ஒரு நாள் வரும். ஆனால் இன்று அந்த நிலை கிடையாது. இது சொன்னாரு. இதுக்கு மேல விளக்கம் தேவையில்லை. ஆட்சியில் இருந்தாங்களே, ஏன் செய்யல? நீங்க சொன்னது இப்ப சொல்றது 60 வருஷமா ஆட்சியில் இருந்தாங்கல்ல. ஆமா, அவங்க செய்யல. சரி, அது கேட்குறீங்களா? நியாயமான கேள்வி திரு குமார் அவர்களே, நியாயமான கேள்வி. அவங்க இல்லை, அதான் நியாயமான கேள்வி, பதில் சொல்கிறேன், அமைதியாக இருங்க. 60 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க, செய்யலை. நீங்கள் 10 வருஷம் நீங்களும் செய்யலைன்னா, அவங்க செஞ்சதை நீங்களும் செய்கிறீங்கன்னா உங்கள் கையில் எதுக்கு நாங்கள் ஆட்சி கொடுக்கணும்? அவங்களே ஆண்டுட்டு போட்டோம். சரி, நான் பேசுகிறேன் இப்போ. சரி சார், நான் கேட்குறேன் திரு குமார், ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஜாதியை ஒழிக்கணுமா ஜாதியை வளர்க்கணுமான்னு கேட்குறீங்க. எல்லாருடைய கருத்தும் ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து தான் பெருவாரியானவங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ ஜாதியை ஒழிப்பதற்கு மோடி அரசு வச்சிருக்கிற செயல் திட்டம் என்ன? இந்த 10 ஆண்டுகளில் ஜாதி ஒழிப்பு அப்படின்ற ஒன்றுக்கு என்ன செஞ்சாங்க? எந்த ஸ்டேட்லேயும், அதாவது அப்பர் காஸ்ட்டுக்கு 10% கொடுத்த பிஜேபி எந்த மாநிலத்திலேயாவது ஓபிசி ரிசர்வேஷனை 27% 1% ஏற்றிருப்பாங்களா? மக்கள் தொகை அதிகம்னு சார், 1949 அண்ணல் அம்பேத்கர் ஏற்ற அரசியல் சட்டத்தில் ரிசர்வேஷன் கொடுத்த காலத்திலிருந்து 52லேருந்து இந்த சட்டம் அமுலுக்கு வந்ததுலேருந்து இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 50-60 வருஷம் ரிசர்வேஷனை எல்லா ஜாதியும், பிராமணர்கள் அல்லாத, மேற்ஜாதி அல்லாத எல்லா ஜாதியிலும் அனுபவிக்கல. இல்லை, எல்லா ஜாதி இல்லை, மேல் ஜாதியினர், ரிசர்வேஷன் இல்லாத ஜாதியினர். நான் இப்போ போன வாரத்தில் முந்தா நாள் ஒரு கட்டுரை வந்தது சார் ஹிண்டுல. இந்தியாவில் இருக்கிற எல்லா ஐஐடி விவரங்களையும் எடுத்து போட்டு எத்தனை பேர் அதுல வந்து ஹெச்ஓடியா இருக்காங்க, ப்ரொஃபஸரா இருக்காங்க, அசோசியேட் ப்ரொஃபஸரா இருக்காங்க. இல்ல சார், இடஒதுக்கீடு இல்ல ஒரு நிமிஷம் எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் 70 வருஷம் இருந்தாலும் இன்னைக்கு வரலையும் எத்தனை ஐஐடியோட டைரக்டர்ஸா எஸ்சி வந்திருக்காங்க? அந்த இடஒதுக்கீடே முழுமையாக நிரப்பப்படவில்லைன்றது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. நீங்க சொல்ற காரணம் என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் உங்களை வாய்ப்பு தர மாட்டாங்க, தடுக்கறாங்க. வாய்ப்புங்கிறது சர்வதேச அளவுல எஜுகேஷன் சிஸ்டத்துல என்னென்ன யாழ்ஸ்லீக் வச்சிருக்காங்களோ அந்த யாழ்ஸ்லீக்கை ஃபுல்ஃபில் பண்ணனா அவங்க யாராலும். இப்படி கேக்குறேன் சார், நேரா வந்து சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கங்க, இந்தியாவோட ஹை கோர்ட்ஸ் எடுத்துக்கங்க. இந்தியாவில் இருக்கிற மொத்த ஹை கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல எத்தனை தலித் ஜட்ஜ் இருக்காங்க, எத்தனை ஓபிசி ஜட்ஜ் இருக்காங்க? 90% 80ல இருந்து ஒரு சிங்கிள் டிஜிட்ல இருக்கிற ஒரு செக்ஷன் 80% இருக்காங்க. அது எப்படி சாத்தியம்? அப்ப வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டில ஜட்ஜ் ஆகிறதுக்கான தகுதி உள்ளவர்கள் இல்லையா? சார் குணசேகரன் சார், நீங்க மூத்த பத்திரிகையாளர், மிகச்சிறந்த எல்லா விஷயங்களையும் ஆழமா நுணுக்கமா ஆய்வு செய்யக்கூடியவர். நான் உங்கள்கிட்ட என்ன கேட்கிறேன்னா, நீங்க நேரா போஸ்டுக்கு போகாதீங்க. போஸ்டுக்கு முறை போறது சார், ஏன் போக கூடாது? ஏன் போக கூடாது? போஸ்டுக்கு தகுதியோட போணும். என்ன தகுதி இல்ல? இது இன்னும் டேமேஜிங். நீங்க சொல்றது இன்னமும் டேமேஜ். இல்ல என்ன உள்ள பேச அனுமதிக்க விடுங்க தயவு செய்து. இல்ல நான் கேட்கிறது இல்ல சார், இல்ல ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க சார். ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க சார். கல்வி நீங்க அதை விட்டு தாகாதீங்க. நான் ஸ்பெசிஃபிக் வரேன். நான் ஸ்பெசிஃபிக்கா சென்னை ஹை கோர்ட்ல 10 வருஷத்துல எத்தனை பேர் உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு ஒன்னு எடுத்து. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஆட்சியாளருடைய பிரெஃபரன்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கு. நான் ஸ்பெசிஃபிக் கேக்குறேன் சார். நீங்க உள்வாங்கவே மாட்டீங்க. மெரிட்ல தான் எல்லாரும் வராங்க சார். உள்வாங்கவே மாட்டீங்க. அந்த பாயிண்ட்க்கு தான் சார் நான் வரேன். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா அப்பாயின்ட் பண்றாங்களே, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அதில் வக்கீலிருந்தும் பண்ணுறாங்க, எலிவேஷன்லையும் போகிறாங்க. இதில் 75 வருஷத்தில் எத்தனை பிசி போனாங்க, எத்தனை எஸ்சி போனாங்க? இன்றைக்கி இருக்கிற கம்போசிஷனில் 65 ஜட்ஜு 70 ஜட்ஜஸில் 2 பேர் 3 பேர் கூட இல்லையே அப்படின்னு கேட்டால் மெரிட் இல்லைன்றீங்க. அப்போ இந்தியாவில் வந்து ஓபிசி வக்கீல்களுக்கு, எஸ்சி எஸ்டி வக்கீலுக்கு மெரிட்டே இல்லையா? நீங்கள் சொல்கிற சார், அப்போ அதில் ஊழல் நடக்குதுன்றீங்களா? வாய்ப்பு மறுக்கப்படுதுன்ற, டைவர்சிட்டி இல்லங்கற. என்ன காரணம்னு சொல்லுங்க. நீங்க அந்த காரணத்தை காஸ்ட் பிரெஜுடிஸ் ஜாதிய கட்டமைப்பு எப்படி சார் வருது? காஸ்ட் பிரெஜுடிஸ் சார் கட்டமைப்பு அங்க வரல. அதுதான் நீங்க ஒரு நிமிஷம் உதயகுமார் குறுக்கிடுறார். ஒரே செகண்ட். ஜாதிய கட்டமைப்பு அங்க வரல. உதயகுமார் குறுக்கிடுறார். ஒரு செகண்ட். திரு உதயகுமார், அதாவது கல்வித்துறையா இருக்கட்டும், நீதித்துறையா இருக்கட்டும்,
காவல்துறையாக இருக்கட்டும், நிர்வாகத்துறையாக இருக்கட்டும், எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அதிகாரம் வர்க்கம் ஒரு எடுத்துக்காட்டு, ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, ஒன்றிய அரசினுடைய அமைச்சகங்களில் உள்ள சீனியர் ஆஃபீஸர்ஸ், அதில் எத்தனை பேர் தலித் இருக்கிறாங்க, எத்தனை பேர் ஓபிசி இருக்கிறாங்க, அவ்வளோவெல்லாம் நீங்கள் போக வேண்டியதில்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கு போங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏதாவது சாதாரண அலுவலகத்துக்கு போங்க, அங்கே எத்தனை சிறுபான்மையினர் இருக்கிறாங்க, எத்தனை தலித் இருக்கிறாங்க, எத்தனை பெண்கள் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த ஒட்டுமொத்த நாட்டையே ஒரு குறிப்பிட்ட 3 விழுக்காடு உள்ள ஒரு சமூகம் இன்றைக்கு கட்டி பிடித்து தங்களுடைய கட்டுக்குள் வைத்திருக்கிறது. இதை கேள்விக்குள்ளாக்குறதுக்கு தான் நாங்கள் என்ன கேட்குறோம், சாதி வாரி கணக்கெடுப்பு வேணும். அதாவது ஒட்டுமொத்த இந்துக்களுடைய பாதுகாவலன், இந்துக்கள் என்றாலே நாங்கள் தான் அவர்களை பாதுகாப்பதற்காக பிறந்து வந்திருக்கிறோம் என்று ஒரு பொய்யான ஒரு தோற்றத்தை உருவாக்குகிற பாரதிய ஜனதா கட்சியும் RSSும் துணை அமைப்புகளும் இந்த சாதி வாரியாக இந்த சமூகத்தை ஆய்வு செய்தால் நம்முடைய அயோக்கியத்தனம் அம்பலப்பட்டுவிடும் என்பதற்காகத்தான் இந்த சாதிய பிரச்சனை பண்றாங்க. இல்லை, அது வேற வழி இல்லாமல் வேற வழி இல்லாமல் அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் ஒத்துக்கொண்டது போல நடிக்கிறார்களே தவிர சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக அவர்கள் அதற்கு தயாராக இல்லை. இன்றைக்கு பிரதமர் பேசியிருக்கக்கூடிய இந்த பேச்சினுடைய அடிப்படையே அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை தடுக்க வேண்டும், சாதியை பற்றி பேசக்கூடாது, சாதியை பற்றி பேசினால் இந்துத்துவா என்கிற அந்த ஏகபோகம் நம்மிடமிருந்து அடிபட்டு போகும். சாதிய ரீதியாக பார்த்தால் இந்து சமூகத்துக்குள் ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அயோக்கியத்தனங்கள், அக்கிரமங்கள், அட்டூழியங்கள், அசிங்கங்கள் அத்தனையும் அம்பலப்பட்டு போகும். நாம் நம்முடைய இந்த 10ஆம் பசிலி அரசியல் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிடும் என்கிற அச்சத்தால் தான் இவர்கள் சொல்கிறார்கள். சொல்லுங்க, நான் சொல்றேன்ல ஐயா, பார்லிமெண்ட் கூட்டுங்க, ரெண்டு சபைகளையும் சேர்த்து வச்சு ஒன்று அறிவிங்க. நீங்கள் ஜாதி கிடையாது, இந்தியாவில் ஜாதி கிடையாதுப்பா, நாளையிலேருந்து ஜாதி கிடையாது, அறிவு அனுபவமும் ஆற்றல் அடிப்படையில் தான் நாங்கள் வேலை கொடுக்க போகிறோம், சொல்லுங்க பார்க்கலாம். மனுஸ்மிருதி தவறான நூல். என்னை ஒரு கயிறை கட்டிக்கிட்டு அது கழுத்தில் ஒரு மாலையை போட்டுக்கிட்டு அல்லது வேற ஏதாவது ஒரு அடையாளங்களை வைத்துக் கொண்டு என்னை நான் உயர்ந்தவன் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அரசியல் சமைப்பு சட்டம் 14வது சட்டம் என்று சொல்லுவது எல்லாரும் சமம். அந்த சமத்துவம் 5000 வருஷத்துக்கு முன்னால இதெல்லாம் அரசியலுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்களே, யார எந்த கோர்ட்லயாவது போய் ரெஃபர் பண்ண முடியுமா? மனுஸ்மிருதியில இப்படி சொல்லி இருக்குன்னு நீங்க பிரேயர்ல கேட்க முடியுமா? அப்ப இதெல்லாம் நீங்க வேணும்னு சொல்றது தானே. புதிய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வருவோம். அதாவது புதிய அரசியலமைப்பு, ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு புதிய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வருவோம். ஒரு நிமிஷம் சார், பேசுறது யாரு ஐயா? புதிய சொல்லுங்க. நீங்க ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வருவோம். அதாவது சொல்றது யாரு? அனைத்து ஜாதியினரும் ஏன் அர்ச்சகராக முடியவில்லை என்று சொன்னீர்கள். திருக்குறள் நீங்க படிச்சிருப்பீங்க. 26வது அதிகாரத்தில் 26வது திருக்குறள்ல என்ன, புலால் மறுத்தல்ல என்ன சார் சொல்லியிருக்கிறது? புலால் மறுத்தல்ல என்ன சொல்லியிருக்கிறது? அந்த புலால் மறுத்தல்ல, அதாவது புலால் மறுத்தல்ல சொல்லியிருக்கிற விஷயத்தை நீங்க படிச்சீங்கன்னா 10 செயலையும் படிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு உட்பட்டவன் தான் அந்த இந்து மதத்துடைய கோட்பாடு. அப்படித்தான் இருக்கிறது. அனைத்து உயிர்களுக்கும். திருக்குறள் இந்து மத நூல் இல்ல சார். திருக்குறள் இந்து மத நூல் இல்ல. திருக்குறள்ல எந்த மதத்தையும் சொல்லல. நான் அத சொல்லவே இல்ல. அது இந்து மத நூல். நீங்க அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராக இருக்கும் திருக்குறள்ல இருக்கிறதுக்கும் புலால் உண்ணாமைக்கு என்ன சார் சம்பந்தம்? திருக்குறளுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன்னா அது இந்து மத நூல் நான் சொல்லல. திருக்குறள்ல புலால் மறுத்தல்ல இல்ல அதுல இருக்கிறது தான் அர்ச்சகருக்கு வருதுன்றீங்க. எதுக்கு அத சொல்ல வரேன்னா அவர் கேட்டார், அதுக்காக சொல்றேன். அது என்ன சொல்ல வரேன்னா, சுருக்கமா நேரம் இல்ல, புலால் மறுத்தல்ல என்ன சொல்லியிருக்கு ஐயா? இறைவன் என்பது அனைத்து எல்லா உயிர்களுக்குமானது. அவங்க அதை எல்லா உயிர்களையும் பாதுகாக்கக்கூடிய, அரவணைக்கக்கூடிய தன்மை உள்ளது. அதை பூஜிக்கிறவங்க அதை உண்ணாம இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கு. அதுதான் அர்ச்சகராக முடியாதுங்கிறதுக்கு அதுதான் காரணம். புலால் பிரச்சனையே அது இல்ல சார். புலால் மறுத்த புலால தொடமாட்டேன் அப்படின்னு சொல்ற மற்ற பிராமணர் இல்லாத எல்லாரையும் அலோவ் பண்றாங்களா? அதுதான் அதுக்குரிய முறைய. அந்த அதுக்குரிய முறை வெஜிடேரியன் அங்க அளவுகோல் இல்ல சார். வெஜிடேரியன் அங்க அளவுகோல் இல்ல. மீட் ஈட்டரா அது நடிப்பாங்களே தவிர அவ்வளவு ஈஸியானது இல்ல. அது ஈஸியான விஷயம் இல்ல. அவ்வளவு தூரம் இல்ல புலால் சாப்பிடாம போறது அவ்வளவு ஒண்ணும் கெட்ட விஷயம் இல்ல. அது சைவம் சாப்பிடுறது தான் உயர்ந்தது, தூய்மை. அதுவும் இல்ல, அதுவும் ஹம்பக் தான். அப்படின்னு எந்த மதத்திலும் சொல்ல அதுதான் சனாதனம். அதுதான்
அதுதான் வர்ணாசிரம தர்மம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.